கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை மென்மேலும் தேசத்தில் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திரையிலே தெரிகிற எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள். வாட்ஸ்அப் நம்பரிலே உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் இருக்கிறது. எங்களுக்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும்படி நான் உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒன்று, நாம் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் தோல்வி. எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிகிறது. அநேகருக்கு இருக்கக்கூடிய வேதனை, ஒரு வேலைக்காக தொடர்ந்து முயற்சி எடுக்கிறேன், தோல்வி அடைஞ்சிட்டே போகுது. திருமண காரியத்துக்காய் தொடர்ந்து பிரயாசப்படுகிறேன், தோல்வி தோல்வி. ஐயா, என் மகளுக்கு வயதாகிறது, திருமணம் பண்ணி வைக்கணும், என் மகனுக்கு ஒரு திருமண காரியங்களை பார்க்க வேண்டும். எத்தனையோ அலைச்சல், எத்தனையோ பிரயாசம், ஒன்றும் வாய்க்கவில்லையே என்று கலங்குகிற பெற்றோர்கள். திருமணமாகி பல வருடமாகிவிட்டது, கர்ப்பத்தின் கனிக்காய் பிரயாசப்படுகிறான். போகாத ஆஸ்பத்திரி இல்லை, சாப்பிடாத மருந்தே இல்லை, என்னெல்லாமோ செய்கிறான். என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். பல வருஷமாக தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். சற்று நேரம் ஒதுக்கி இந்த செய்தியை கொஞ்சம் கேளுங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. என் காரியம் வாய்க்க வேண்டும், நான் செய்வது வாய்க்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம், என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவதற்கு என்ன வழி, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற தடை மாறுவதற்கு என்ன வழி, என் ஏமாற்றங்கள், என் அவமானங்கள் நீங்குவதற்கு என்ன வழி என்கிற கேள்வியோடு இருப்பீர்களானால் இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஒரு வல்லமை நாம் ஆராதிக்கிற இந்த தேவனுக்கு உண்டு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. பாருங்க, யோசேப்பை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பினுடைய எஜமானன் இருக்கிற போர்த்திபார் பார்க்கிறார். யோசேப்பை பார்க்கிற பொழுது அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதை வைத்து கண்டுபிடிக்கிறான் என்றால், அவன் செய்கிற யாவையும், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்படின்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் செய்து எதுவும் தோல்வியாக முடியலை.
எதுவும் ஏமாற்றத்தில் முடியலை, எதுவும் ஃபெயிலியர் ஆகலை, எல்லாம் வெற்றி. அவன் செய்கிற எல்லாம் வெற்றி, அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கிறது. மிகப்பெரிய அதிசயம். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்துக்காக போகிறோம், திரும்ப நடக்கலைங்க. அடுத்த நாள் போகிறோம், திரும்ப வந்துடுறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக வருஷக்கணக்காக போயிட்டு திரும்ப திரும்ப வர்றதெல்லாம் உண்டு. தொழிலில் ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஒரு பிரயாசம் எடுக்கிறோம், நஷ்டத்திலேயே முடிஞ்சிருது, தோல்வியே முடிஞ்சிருது. ஒரு வேலைக்காக தேர்வு எழுதுகிறோம், தோல்வி, திரும்ப தோல்வி. இப்படி பல வருஷமாக தோல்வியிலேயே வாழ்கிறவர்கள் உண்டு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் முயற்சிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறீங்களா? உங்கள் பிரயாசங்களில் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறீங்களா? உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண தேவனால் முடியும். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உங்களுக்காக தன்னை சிலுவையில் பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யோசேப்பு என்கிற வாலிபன், அவன் செய்த எல்லாம் வாய்க்குது. 17 வயது, அவன் செய்கிற எல்லாம் வாய்க்குது, எல்லாம் வெற்றி, ஒரு தோல்வி இல்லை. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இடத்திலும் தோல்வி இல்லை. 23ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. அவன் என்ன செய்தாலும் அது வாய்க்குதுங்க. அவன் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ வாய்க்க பண்ணுகிறவர் யார்? தேவன். தேவன். அப்போ யார் நட்டாலும் சரி, யார் தண்ணி ஊற்றினாலும் சரி, விளைய பண்ணுகிறவர் தேவன். வாய்க்க பண்ணுகிறவர் தேவன். வசனம் சொல்லுது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் எல்லாம் ஆகும். அப்போ நான் முயற்சி எடுக்கலாம், நான் பிரயாசப்படலாம், நான் அலைஞ்சு திரியலாம், நான் ஓடலாம், உழைக்கலாம், ஆனால் ஜெயமாய் மாற்றுகிறவர் தேவன். என் பிரயாசத்தை வெற்றியாய் மாற்றுகிறவர் கர்த்தர். நான் பிரயாசப்பட முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. நான் பிரயாசப்படுகிறேன், வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், என் வருமானத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அப்போ என் உழைப்பு அல்ல, என் பிரயாசம் அல்ல, என் முயற்சி அல்ல, தேவனே வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணாமல் அது வாய்க்காது. தேவன் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். யோசேப்புக்கு அவன் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார் என்றால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேவன் ஒரு மனுஷனோடு கூட எப்பொழுதுமே இருப்பார் என்றால் அவன் செய்வது வாய்க்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் நான் ஒரு காரியத்திற்காய் புறப்பட்டு போகிறேன். கர்த்தர் என்ன செய்வார்? எனக்கு முன்பதாக போவார். எனக்கு முன்பதாக போகிறவர் எனக்கு முன்பதாக இருக்கிற கோணலானதை செவ்வையாக்குவார், தடையை உடைப்பார். என் சத்துருக்களை என் முன்னின்று துரத்துவார். என் முன்பதாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார், அந்தகாரத்தை நீக்குவார். எதிராய் நிற்கிற சுவர்களை இடித்து நொறுக்குவார். தடை பண்ணுகிற எல்லா சத்துருக்களின் ஆயுதங்களை முறிப்பார். எனக்கு ஜெயம் உண்டாகிவிடும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் தாவீது சொல்லும் பொழுது, அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. அப்போ கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் என் காரியம் வாய்க்கிறது, என் காரியம் வாய்க்கிறது. அவர் என்னோடு இருக்க வேண்டும். தேவன் என்னோடு இருந்தால் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்க நான் அவரோடு இருக்க வேண்டும். நான் தேவனோடு இருக்க வேண்டும். என்னையும் தேவனையும் பிரிக்கிற எந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. என்னையும் தேவனையும் பிரிக்கிற ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது வேதம் சொல்லுகிறது பாவம். பாவம், பாவம். சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அது வரைக்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது, முழு உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட பொழுது, பாருங்கள், பிதாவாகிய தேவன் ஒரு இமை பொழுது தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பாவமே இல்லாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொள்கிறார். பாவம் குமாரனையும் பிதாவையும் பிரிக்கிறது. ஒரு இமை பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அதுதான் இயேசுவுக்கு தாங்க முடியாத வலி. கைகளிலும் கால்களிலும் ஆணி அறையப்பட்டு சரீரம் முழுவதும் அடித்து கிழிக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. 39 முறை சாட்டையினால் அடித்து கிழித்திருக்கிறார்கள். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறார். பசி, தாகம், அவமானம், நிந்தை, வலி. இந்த வலி வேதனையை பார்க்கிலும் இயேசுக்கு பிதாவை விட்டு பிரிகிற வலிதான் அதிகமான வலியாக இருந்தது. இந்த பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்குங்க. அப்போ நான் தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நான் தேவனோடு இருக்கிறேன். பாவம் எப்பொழுது உள்ளே நுழைகிறதோ எனக்கும் தேவனுக்கு இடையிலே பிரிவினை வந்து விடுகிறது. நான் என் தேவனை உணர முடியாமல், அவர் என்னோடு கூட இருக்கிறதை நம்ப முடியாமல் போய்விடுகிறது. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் போய்விடுகிறது. தேவனுக்கு எனக்கும் பிரிவினை. தேவன் என்னை விட்டு பிரிந்து போவதில்லை. பாவம் செய்கிற நான் தேவனை விட்டு பிரிந்து ஓடுகிறேன். ஆதாம் பாவம் செய்த பொழுது கர்த்தர் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் சொன்னான், நான் உம்மை சந்திக்கும் நிலைமையில இல்லை, நான் உம்மை சந்திக்கவும் விரும்பவில்லை, நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று விலகி சென்றான். ஆம், பாவம் எனக்குள்ளே வரும் பொழுது நான் தேவனை விட்டு பிரிந்து போய்விடுகிறேன். என்னோடு கூட தேவன் இல்லை என்றால், நான் தேவனை விட்டு பிரிந்து போன ஒரு நபர் என்றால் நான் செய்வது எதுவுமே வாய்க்காது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். எந்த நிலையிலும் தன் பரிசுத்தத்தை இழந்து போகவில்லை. பரிசுத்தத்தை காத்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். என் அன்பு சகோதரா, சகோதரி, உடைய வாழ்க்கையில் ஜெயம் வேண்டுமா? காரியங்கள் வாய்க்க வேண்டுமா? உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு
அவைகளின்படி செய்வீர்களாக. நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால், இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், இந்த வேதத்தின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நான் இந்த வசனத்தை அறிந்து அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுதுதான் நாம் அதை வசனத்தை அறிந்து கொள்ளுகிறோம். வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். வசனத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நாம் என்ன செய்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நாம் அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து, சத்தியத்தை கீழ்ப்படிந்து, உபதேசத்தை கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு இயேசு வேண்டும். இயேசு வந்தால் என் வியாதி சுகமாகும், இயேசு வந்தால் நோய் போகும், பேய் ஓடும், இயேசு வந்தால் அற்புதம் நடக்கும், இயேசு வந்தால் விடுதலை நடக்கும். இயேசு வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் இயேசு வேண்டும், எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆனால் எல்லாரும் அவருடைய உபதேசங்களை கை கொள்ளுவது இல்லை, அவருடைய வசனத்தின்படி வாழுவது இல்லை. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய உபதேசத்தை கேட்ட பொழுது அவருடைய சீசர்கள், அவரோடு இருந்தவர்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும்னு சொல்லி பின் வாங்கிட்டாங்க. அற்புதங்களை செய்த பொழுது இயேசுவை தேடி வந்தவர்கள் உபதேசங்களை கேட்ட பொழுது விலகி போனார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல, உலகத்தின் பெரும்பாலான ஜனங்களுக்கு இயேசு தேவை, இயேசு வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு தேவை, என் வியாதி சுகமாக இயேசு தேவை, என் கடன் பிரச்சனை தீர இயேசு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அதுக்கு இயேசு தேவை. ஆனால் அவர் உபதேசங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டார்கள். இயேசு சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படியாத யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளலை. வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோசுவா கர்த்தர் சொன்னாங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். ஏதோ ஒரு கதை புஸ்தகம் போல இதை படிச்சிடணும், 3 மாதத்துக்குள்ளே படிச்சிடணும், 6 மாதத்துக்குள்ளே படிச்சிடணும், 1 வருஷத்துக்குள்ளே படிச்சிடணும் அப்படின்னு அந்த அப்படி படிக்கிறதுனால இல்லை பலன், அப்படி படிக்கிறதுனால இல்லை பலன். பலன் எப்பொழுது தெரியுமா? இதன்படி வாழ வேண்டும், இதன்படி ஜீவிக்க வேண்டும், இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாயிருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில்
இந்த வசனத்துக்கு மாறாக ஒன்றும் இருந்திடக்கூடாது. என்னுடைய ஜீவிதத்தில் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இரவும் பகலும் இந்த வசனத்தை ஒரு மனிதன் தியானித்து கொண்டிருப்பான் என்றால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் தோல்வி இருக்காது, ஜெயம் பெறுவாங்க. நம்ம வசனம் எதுக்கு படிக்கிறான்? டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சிடணும், ஒரு வருஷத்துக்குள்ள இதை முடிச்சிடணும், 6 மாசத்துக்குள்ள இதை முடிச்சிடணும். வரப்போற பைபிள் காம்படிஷனில் வெற்றி பெற்றணும், அதுக்காக இதை படிக்கணும். 4 பேருக்கு உபதேசம் பண்ணுவதுக்காக இதை படிக்கணும். இதனால பிரயோஜனம் இல்லை. இதை எதுக்கு படிக்கணும்? இரவும் பகல் நான் எதற்காக இதை தியானம் பண்ணணும்? இந்த வசனத்தின்படி நான் வாழணும், இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கணும். இந்த வசனத்துக்கு மாறாக என்னிடத்துல ஒன்றும் இருந்துடக்கூடாது. இதன்படி எல்லாம் நான் செய்யணும். அந்த பாரத்தோடு, அந்த ஏக்கத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்தை படிப்பாங்கன்னா அவங்க செய்வது வாய்க்கும். ஒவ்வொரு முறையும் இந்த வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும், நான் இன்னும் என்னில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும், இன்னும் என்னிடத்துல என்ன தவறு இருக்குது, இன்னும் நான் எதை சரி பண்ணணும், என் கூட பேசும் ஆண்டவரே. அந்த கண்ணோட்டத்தில் ஒரு மனுஷன் இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பான் என்றால், வாசிப்பான் என்றால், நேசிப்பான் என்றால், தியானிப்பான் என்றால் அவன் செய்வது வாய்க்கும், அவன் செய்வது வாய்க்கும். பாருங்க, சங்கீதம் 37:5 சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் 3வது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனோடு பேச வேண்டும், அவரோடு அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு நெருங்கின உறவு, ஒரு நெருங்கின ஐக்கியம் நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டும். அது அவரோடு பேசுவது மூலம் வருகிறது. ஒரு மனிதன் தேவனோடு பேச 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 அவரோடு நெருங்குகிறான், தேவனோடு பேச பேச அவரோடு நெருங்குகிறான். நான் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி வருவது? சிலருக்கு கேள்வி. எப்படி நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்குவது? ரொம்ப சுலபம். பல மணி நேரம் உட்கார்ந்து அவரோடு பேசுங்கள், உங்களுடைய காரியங்களை பேசுங்கள். ஒரு ஃபார்மல் பிரேயர் அல்ல, வழக்கத்தின்படியான ஒரு ஜெபம் அல்ல. நம்மையும் தேவனையும் நெருங்க வைப்பது, நம்மையும் தேவனையும் மிக நெருக்கமான நிலைமைக்கு கொண்டு வருவது அவரோடு உட்கார்ந்து மனம் திறந்து பேசுவது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி, ஆண்டவரை இன்றைக்கு நான் இதெல்லாம் செய்ய திட்டம் வச்சிருக்கேன். ஒரு நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்வது போல, கணவன் மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்வது போல, மனைவி கணவனிடத்தில் பகிர்ந்து கொள்வது போல, ஒரு பிள்ளை ஒரு தாய் தகப்பனிடத்தில் பகிர்ந்து கொள்வது போல, ஒரு நெருங்கின சிநேகிதனோடு பகிர்ந்து கொள்வது போல, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு எழுத்து தவறாமல் நாம் தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் போது, இன்றைக்கு இதை எல்லாவற்றையும் செய்ய நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கு இதுதான் என்னுடைய பிளான், இதுதான் என்னுடைய திட்டம் என்று தேவனுக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் காலையில் எழும்பி நான் தேவனை சந்திக்கவும் இல்லை, அவரோடு பேசவும் இல்லை, இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறேன்னு கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தவும் இல்லை, என் பாட்டுக்கு நான் புறப்பட்டு போகிறேன், என் காரியத்தை அவர் வாய்க்க பண்ண முடியாது, வாய்க்க பண்ண முடியாது. நான் சொன்னாதான் அவருக்கு தெரியுமா? சிலர் கேட்பாங்க, கடவுளுக்கு நான் சொன்னாதான் தெரியுமா? எல்லாமே அவருக்கு தெரியுமே, அவர் பார்த்து கொள்ளட்டும். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு தகப்பன் விரும்புவது என்ன தெரியுமா? என் பிள்ளை என்னோடு வந்து பேச வேண்டும், என்கிட்ட வந்து பேசிட்டே இருக்கணும், தன் காரியத்தை வந்து சொல்லணும். அதைத்தான் விரும்புகிறார் ஒரு தகப்பன்.
உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பிள்ளை தன் வாயினால் வந்து உங்ககிட்ட வந்து அவனுடைய தேவைகளை சொல்லுவதை நீங்கள் விரும்புகிறீர்களே, அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்தாலும் நாம் அவரோடு கூட போய் இருந்து பேசுகிறதை விரும்புகிறார். அந்த உறவை விரும்புகிறார். அந்த அன்பை விரும்புகிறார். நம்மை நேசிக்கிறார். அளவுக்கு அதிகமாய் நம்மை நேசிக்கிறபடியால், இந்த ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறபடியால் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய காரியங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டாம். நான் என்ன செய்ய போறேன் என்பதை கர்த்தருக்கு விளக்கமாய் தெரியப்படுத்தணும். அப்பொழுது அவர் வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகள், நான் என்னென்ன செய்தேன், என்னெல்லாம் செய்ய போகிறேன், என் வழிகள் கர்த்தருக்கு தான் தெரியப்படுத்தணும். என்னெல்லாம் செய்தேன், இன்றைக்கு என்னெல்லாம் செய்த ஆண்டவரே, இன்றைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அதிகாலையில் எழும்பி தேவனிடத்தில் போய் இன்றைக்கு என்னுடைய திட்டத்தையெல்லாம் சொல்லிட்டு நான் புறப்பட்டு போகிறேன், என் வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இரவு நான் வருகிறேன், வந்து நான் என்னெல்லாம் செய்து முடித்தேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது அவரின் யோசனைகளை உறுதிப்படுத்துவார். என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்கும். 2 நாளாகமும் 26:5 சொல்லுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். வாரத்தில் 6 நாட்கள் நீங்கள் உங்கள் சொந்த வேலைகளை செய்யுங்கள். ஒரு நாள் கர்த்தரை தேடுங்கள். வாரத்தில் 7 நாளும் நான் என் வேலை என் காரியம் என்று நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பேன் என்றால் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது. கர்த்தரை தேடணும். நான் கர்த்தரை தேடும் பொழுது அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேடுவதற்காக நான் ஒரு நாளை ஒதுக்க வேண்டாம். 6 நாட்கள் பிரயாசப்படுங்கள், உழையுங்கள். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தரை தேடுங்கள், அவர் வாய்க்க பண்ணுவார். 6 நாட்கள் உங்கள் பிரயாசங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். வாரத்தில் ஒரு நாள் கூட கர்த்தருக்கு ஒதுக்க நமக்கு நேரம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதற்கு நேரம் இல்லை. தொடர்ந்து இரவும் பகலும் ஓடி ஓடி உழைக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பிரயாசங்கள் வாய்க்காமல் போய்விடும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் அவரை தேட வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்கிற தலைப்பில் நாங்கள் வேதத்தை தியானித்த 4 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். 1, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் என் காரியம் வாய்க்கும். நான் என் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி வாழ தீர்மானித்து வாழும் பொழுது என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் கர்த்தரை தேடும் பொழுது அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் என் காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, அவரோடு இருந்து பேசும் பொழுது அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பா, அருமையான இந்த பிள்ளைகள் நெடுங்காலம் பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்து பல அவமானங்களை சந்தித்து இன்றைக்கு மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்க காரியங்கள் வாய்க்கும்படி தேவன் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள்